குறிப்பிட்ட சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமோ இல்ல மத்ததோ எதிலையுமே கான்ஸ்டிடியூஷன்ல நிதி கமிஷனோட அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு ஏற்பத்தான் நமக்கு நிதி பகிர்வு வருகிறது. நிதி கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டா அரசாங்கம் அந்த பாடி கொடுக்கக்கூடிய அந்த ஷேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் இவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசை குறை காட்டியும் அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு ஏதோ தாங்களே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு அது தங்களுடைய திறமையால வந்தது மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தங்கமணி தங்கம் தென்னரசுடைய பதில் உரையில உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்க வேறொரு இடத்துல இருந்து சாணக்கிய தந்திரத்தோடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்டு பேசினாரு. உங்களையும் அப்ப பேசுறப்ப குறிப்பிட்டாரு. உங்களுடைய பதில்? திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஏன் மத்தவங்க கணக்க பத்தி யோசிக்கிறீங்கன்னா ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்க போட முடியலங்கிறதா யதார்த்தம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே லேப்டாப் ஸ்கீம் இருந்தது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அந்த லேப்டாப் கொடுக்கறது இல்லை மாணவர்களுக்கு. ஆனா ஆட்சி முடிய இன்னும் 9 மாதம் 10 மாதம் இருக்கக்கூடிய நிலையில் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அது முன்னாள் அமைச்சர் அது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அதுக்கு அவர் ரெஃபரும் பண்ணியிருக்காரு. முதல் கட்டமாக நாங்க கொடுக்கிறோம். ஏன் முதல் கட்டமாக கொடுக்கறோம்னா எத்தனை மாணவர்கள் அதை சொல்ல வேண்டியதானே? நாங்க 2000 கோடி ஒதுக்குறோம். அதுல எத்தனை லேப்டாப்பை எந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும். நீங்க அடுத்த 5 வருஷத்துல 1 கோடி மாணவர்கள் கொடுக்கறங்கிறத அந்த 1 கோடி எதுக்கு இங்க ரெஃபர் பண்றீங்க? இது எல்லாமே இந்த பூசுத்துற வேலை. அது இல்ல ஓராண்டு காலத்துல கொடுத்து முடிச்சிட முடியுமா? எதனால அது இப்ப அறிவிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் நேரம். அதனால அதுதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி 20 லட்சங்கிற எண்ணிக்கையே முதல்ல தப்பு. ஏன் மேம்? அதான் சொன்னேன். 2000 கோடிக்கு அவங்க கணக்கு போட்டு இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்ததுதான் சொன்னேன். நன்றிங்க.